Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் மேஜிஸ்டி. இது ஒரு ஹைதராபாதி சிக்கன் ஸ்டார்டர். ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க நம்ம சேனல் புதுசா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம சிக்கனை இந்த போல ஸ்லைஸ் பண்ணிக்கணும். நம்ம போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு 250லேருந்து 300 கிராம்ஸ் இருக்கும். ஒரு 3லேருந்து 4 பேருக்கு சரியா இருக்கும். இப்போ சிக்கனுக்கு கோட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர், ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் வரும். மைதா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நம்மளுக்கு போண்டா மாதிரி வந்துடும். அதனால இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டேஸ்டிங் சால்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒயிட் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மாவும் இந்த சில்லி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை இதுக்கணும் நல்லா கோட்டிங் ஆகும், நல்லா மசாலா எல்லாம் நல்லா பைண்டிங் ஆகும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கோட்டிங் எல்லாம் நல்லா பக்காவாக வந்துச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஒன்றா போட்டுங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் ஒன்றா எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஒன்றா ஆட் பண்ணுறோம். ஃபயர் மீடியம் ஃபயரில் வைங்க. மீடியம் ஃபயரில் வச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இல்லைன்னா ஃபயர் அதிகமாக வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தீஞ்சு போயிடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபயரை ஏற்றுக்கிட்டு நல்லா ஒரு கிறிஸ்பி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்மளோட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பினஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சிக்கனை. இப்போ நம்ம ஃப்ரை பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண இஞ்சி ஆட் பண்ணுறேன். அது கூடவே கார்லிக் ஆட் பண்ணுறேன், சாப் பண்ண கார்லிக்கு. இது ரெண்டும் நல்லா சாட்டை பண்ணணும். நம்ம எந்த ஸ்டார்டர் செஞ்சாலும் இந்த ஜிஞ்சர் சாப்பிங்கு அது கூடவே கார்லிக் சாப்பிங் ரெண்டுமே கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸ்டார்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். இப்போ க்ரீன் சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்டர் கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். நீங்கள் க்ரீன் சில்லி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பைசினஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லி ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஒரு ஆனியன் சாப் பண்ணி நல்லா ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா கொஞ்சம் பிங்க் கலரில் வந்ததுக்கப்புறமா லைட்டாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த தயிர் தான். இப்போ தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபயர் கம்மியாக வச்சுக்கோங்க. ஃபயர் கம்மியாக வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணோம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்டிங் சால்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வேணாம்னா. கொஞ்சமாக ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா எல்லாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் எவ்வளோ திக்காக வந்துச்சுன்ட்டு கலரு நம்மளுக்கு. இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் ஸ்பைசஸ் இருக்குது. நம்ம இதில் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் செய்யும் போது ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சுக்கோங்க. நான் ஹோட்டலில் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டாங்க கெஸ்ட், அதனால நம்ம ஸ்பைஸியாக செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்லைஸ் லெமன் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொரியாண்டர் ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் மேஜிஸ்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.